தாவேகா தரப்புலேயே நாங்கள் பேசும்போது 99% வந்து கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளே தான் போக போகிறாரு அழுத்தம் காரணமாக அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து இத்தனை லட்சம் பேரை கூட்டி தமிழ்நாடு முழுவதும் போய் இவ்வளோ கரூரில் 41 பேர் இறந்து இப்பேற்பட்ட சம்பவம்லாம் நடந்து சிபிஐக்கெல்லாம் அவர் ஆஜராகி இவ்வளோ பிரச்சனை நடந்தது, இவ்வளோ பிரச்சனை செஞ்சது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கவா? ஒரு நாளும் விஜய் அதை செய்ய மாட்டார். இன்கேஸ் செஞ்சுட்டாருன்னு வைங்களேன், 234 தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்துற அளவுக்கு கெப்பாசிட்டி விஜய் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை விஜய் தேர்வு செய்து விட்டார். அவர் வெளியே வராத வீட்டுக்குள்ளேயே எல்லா வேலையும் பார்த்துனுக்கிறார். வெளியே டூருக்கு வர விடுறது இல்லை அவரை. ஆனா அவர் இந்த வேலையை தான் பார்த்துனுக்கிறார். யார் வேட்பாளர், அவனுடைய பேக்ரவுண்டுன்னா அவன் என்ன செய்வான், இதெல்லாம் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க் நடந்துருக்கு. சிபிஐ அலுவலகத்துக்கு போறாரு, ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு அச்சம். 3வது முறையா நம்மள கூப்பிடுறாங்களே என்ன ஏது. இப்ப செந்தில் பாலாஜியோட கூப்பிட்டாங்க, அவர் எவ்வளவு அமகலம் பண்ணார். ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படி இப்படின்னு எவ்வளவு அமகலம் போன முறை பண்ணாரு. கார்ல எல்லாம் பட்டு எவ்வளவு கலட்டா பண்ணாரு. இப்ப செந்தில் பாலாஜி கூப்பிடுறாங்க, நான் என்ன பண்ணேன், கட்சி கூட்டம் நடந்தது விஜய், பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸ், என்னையும் கூப்பிடுறாங்க, பதறாரு. ஆனா விஜய் எதை பத்தி யோசிக்கலையே. அவர் பெரியாரின் கருப்பு சட்டையை போட்டுக்கின்னு ரொம்ப கேஷுவலா தானே போறாரு, கை காட்டி சிரிச்சு தானே போறாரு, தைரியமா போறாரு. போயிட்டு வெளியே வரார். வரும்போது நொந்து வருவாரா, நூலா வருவாரா, நூடுல்ஸா வருவாரான்னா சிங்கம் மாதிரி வர, ஒரு சிங்க நிகர் தலைவனா வர, சிரிச்ச முகத்தோட கை காட்டிக்கின்னு வராரு. என்ன பயம்? தேர்தல் களத்தை நோக்கி விஜய் பயணிக்கிறார். இந்தியாவின் தலைநகர்ல புறப்பட்ட அவருடைய பயணம் நேற்று திறந்த கார்ல நின்று சிரித்த முகத்தோட தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் இருக்கிற செஞ்சாஜி கோட்டையில வந்து முடியணும் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுறான். 25 சீட்டு கூட தகுதி இல்லைன்னு சொன்ன காங்கிரஸ் கட்சிக்கு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா போட்டு 28 சீட்டோ போனஸா ஒரு எம்பியோ ஏன் கொடுத்தார் ஸ்டாலின்? விஜய பார்த்து பயம். தேமுதிக ஒரு மேல்சபை எம்பி ஏன் கொடுத்தார் ஸ்டாலின்? விஜய பார்த்து பயம். போன பொங்கலுக்கு 100 ரூபாய் கூட கொடுக்காத ஸ்டாலின் இந்த பொங்கலுக்கு 3000 கொடுத்தாரு. ஏன்? விஜய பார்த்து பயம். கூட்டணியை அவர் கட்டமைச்சிட்டாரு. அது கூட்டணியா? கௌரவர்கள் கூட 100 பேர் இருந்தாங்க. கௌரவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் தான். வெற்றி பெற்றது யார்? கௌரவர்களை ஜெயிச்சாங்க. எண்ணிக்கை வச்சு முடிவு பண்ணாதீங்க. மக்கள் செல்வாக்குங்கிற மகத்தான செல்வாக்கு விஜய்க்கு பின்னால் இருக்கிறது. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன முடிவை வந்து அவர் எடுக்க போறாரு, பிஜேபியோட கூட்டணிக்கு போக போறாரு அழுத்தம் காரணமாக அப்படின்னலாம், அதாவது நிறைய பேர் பேசுறத வச்சு பார்த்தா 99% அவங்க தாவேகா தரப்புலேயே நாங்கள் பேசும்போது 99% வந்து கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளே தான் போக போறாரு அழுத்தம் காரணமாக அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அவர் போனால் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும்? நிச்சயமா அந்த கூட்டணிக்கு அவர் போக மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்திலேருந்து டே 1லேருந்து சொல்றாரு, என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபின்றார். தாமரையில் தண்ணியே ஒட்டாது, தமிழ்நாட்டு மக்கள் ஒட்ட மாட்டாங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? டே 1லேருந்து சொல்றாரு. ஆக அவர் வந்து இந்த தேர்தலில் அது ஒரு 2-3 மாதத்துக்குள்ள அவர் வந்து அந்த அலைன்ஸுக்கு போவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இது யாரும் திட்டமிட்டு பரப்புகிற ஒரு வதந்தியாக தான் நான் கருதுகிறேன். அழுத்தம் இருக்குதுன்னா அழுத்தம் இருக்குது, அது அவரே சொல்கிறாரு. எனக்கு அழுத்தம் இருக்குதானா அழுத்தம் இருக்குது. ஜனநாயகன் படத்துக்கு அழுத்தம் இருக்கிறது, சிபிஐ மூலமாக சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியலையே. அப்படியெல்லாம் பயப்படுறவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? அவர் அரசியலுக்கு வர்றது, இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து இத்தனை லட்சம் பேரை கூட்டி தமிழ்நாடு முழுவதும் போய் இவ்வளோ கரூரில் 41 பேர் இறந்து இப்பேற்பட்ட சம்பவம்லாம் நடந்து சிபிஐக்கெல்லாம் அவர் ஆஜராகி இவ்வளோ பிரச்சனை நடந்தது, இவ்வளோ பிரச்சனை செஞ்சது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கவா? இவரை முதலமைச்சராக்கவா? அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அதுக்காக கரூர்ல 41 உயிர் போச்சு. ஒரு நாளும் விஜய் அதை செய்ய மாட்டார். இன்கேஸ் செஞ்சுட்டாருன்னு வைங்களேன், செய்ய மாட்டாருன்னு நம்புவோம் உறுதியா. ஏன் 99% வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து நாங்க கூட்டணிக்கு ஓகே நீங்க சொன்னீங்க பேசுறாங்கன்னு. இப்ப நானும் சில மாவட்ட செயலாளர்களோட பேசினேன், சில செய்தி தொடர்பாளர்களோட பேசினேன். அப்படி ஒரு கூட்டமே அங்க நடக்கல, அப்படி ஒரு பேச்சே வந்து பொதுச் செயலாளர் பேசல. தேர்தலில் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் கருத்து வேறுபாடு இல்லாத வேலை செய்யணும். சீட்டு நமக்கு தான் கிடைக்கணும்னு நம்பக்கூடாது. யாருக்கு கொடுத்தாலும் அது விஜய்க்கு கொடுத்தா மாதிரி. நீங்களா ஒரு கற்பனை செஞ்சுக்கின்னு நான் தான் இங்கே பெரிய ஆளு, எனக்கு தான் சீட்டு அப்படின்னு நீங்களா ஒரு கற்பனையில் இருக்கக்கூடாது. யாருக்கு சீட்டு கொடுக்கணுன்றதை கட்சி முடிவு பண்ணும். யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் நீங்கள் இறங்கி வேலை பார்க்கணும். இதைத்தான் அறிவுறுத்தி இருக்கிறதா தான் தகவல். இந்த கூட்டணியை பற்றி இவங்களை கூப்பிட்டு பேசி அது எனக்கு தெரியல. அதெல்லாம் அந்த அளவுக்கு அது உண்மை கிடையாது. ஒரு நாளும் அதை செய்ய மாட்டார்.
செய்யக்கூடாது. புதுச்சேரியில வேட்பாளர்களை இறுதி செய்ய போறார் விஜய்னு ஒரு தகவல் வருது. இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் நேர்காணல் பண்ணாரு. அதுல ஒரு 50 to 60 வேட்பாளர்களை வந்து அவர் தேர்வு பண்ணி வச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்க. அதுவே இன்னும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. எலெக்ஷன் டேட் நெருங்கிருச்சு. ஸோ 23ங்கும் போது ரொம்ப குறைவான நாட்கள் தான். இல்ல அது அவரு அதாவது பாத்துக்குவாருமா. இந்த என்டிஏக்குள்ள அவர் போயிருவாரா, அந்த அழுத்தம் அவருக்கு இருக்கா, இப்படி எல்லாம் பேசும்போது 234 தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்துற அளவுக்கு கெப்பாசிட்டி விஜய் இல்ல. அதனால அந்த முடிவை எடுக்க 234 போறாரு. தொகுதிக்கும் வேட்பாளர்களை விஜய் தேர்வு செய்து விட்டார். அவர் வெளியே வராத வீட்டுக்குள்ளேயே எல்லா வேலையும் பார்த்துனுக்கிறார். அவரு அரசியல் அதாவது பனையூர் அலுவலகத்துக்கு வர்றது இல்ல, வெளியே டூருக்கு வர விடுறது இல்ல அவரை. ஆனா அவர் இந்த வேலையை தான் பார்த்துனுக்கிறார். யார் வேட்பாளர், அவனுடைய பேக்ரவுண்டுன்னா அவன் என்ன செய்வான், இதெல்லாம் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க் நடந்துனுக்குது. எல்லா வேலையும் அவர் களத்துல அழகா செஞ்சுனுக்கிறாரு. ஒரு நாளும் அவர் அசரில், அவர் ஒரு நாளும் யோசிக்கல. நேற்று கூட பாருங்க, சிபிஐ அலுவலகத்துக்கு போறாரு. ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு அச்சம். 3வது முறையா நம்மளை கூப்பிடுறாங்களே என்ன ஏது. இப்ப செந்தில் பாலாஜி கூட கூப்பிட்டாங்க. அவர் எவ்வளவு அமகலம் பண்ணார். ஏன் அவர் மடியில கனம் இருக்குது. ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படி இப்படின்னு எவ்வளவு அமகலம் போன முறை பண்ணாரு. கார்ல எல்லாம் படுத்துன்னு எவ்வளவு கலட்டா பண்ணாரு. இப்ப செந்தில் பாலாஜி கூப்பிடுறாங்க. நான் என்ன பண்ணேன்? கட்சி கூட்டம் நடத்துறது விஜய், பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸ், என்னையும் கூப்பிடுறாங்க. பதறாரு ரகுபதி, பதறாரு. செந்தில் பாலாஜி பழி வாங்குவதற்காக சிபிஐ கூப்பிடுறாங்க. இப்போ எங்கப்பம் குதிர்க்குள்ள நீங்க கத்துறீங்க. ஆனா விஜய் எதை பத்தி யோசிக்கலையே. அவர் பெரியாரின் கருப்பு சட்டையை போட்டுக்கின்னு ரொம்ப கேஷுவலா தானே போறாரு. கை காட்டி சிரிச்சுன்னு தானே போறாரு. தைரியமா போறாரு. போயிட்டு வெளியே வராரு. வரும்போது நொந்து வருவாரா, நூலா வருவாரா, நூடுல்ஸா வருவாரான்னா சிங்கம் மாதிரி வராரு. ஒரு சிங்க நிகர் தலைவனா வராரு. சிரிச்ச முகத்தோட கை காட்டிக்கின்னு வராரு. என்ன பயம்? உங்க விஜய் நான் வரேன்றாரு. முடிஞ்சு போச்சு. அவருக்கு பயன்றதே கிடையாதுங்க. சிபிஐ அலுவலகத்துக்கு அங்க போகும்போது வரும்போது மட்டும் கருப்பு சட்டையில போறாரு வராரு. எதிர்ப்பு காட்டுறாரு. எதிர்ப்பு தானா? எதிர்ப்பு காட்டுறாரு. எதிர்ப்பு தான் பதிவு பண்றாரு. கருப்பு சட்டை இல்லைங்க, பெரியாரின் சட்டை. பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பகுத்தறிவு பகலவன், வெந்தாடி வந்த சுயமரியாதை சுடர் தந்தை பெரியாரின் சட்டை. அந்த சட்டையோட தான் போறாரு. நான் பெரியாருடைய பேரண்டா, நான் பெரியாரின் தொண்டன். ஒரு பெரியார் படத்துக்கு அனுமதி இல்லை அதிமுக மீட்டிங்ல. பெரியாரின் படத்தையே கட்டுறாங்க பிஜேபிக்கு பயந்துக்குன்னு. அங்க லட்சத்துல அந்த கொள்கை இருக்குது. ஆனா பெரியாரின் சட்டையோட தானே விஜய் பயணிக்கிறார். இது திராவிட மண்ணுங்க, இது திராவிட பூமி, பெரியாரின் பூமி, திராவிடத்தின் தந்தை பெரியார். நீங்க சொல்ற மாதிரினா என்ன தைரியத்துல வதந்தியை பரப்புபவர்கள் கூட என்ன தைரியத்துல வந்து என்டிஏக்குள்ள அவர் வரப்போறாருன்னு பரப்புறாங்க. திமுக தான் அதை செய்யுது. திமுக தான் அதை செய்யுது. மக்கள் மத்தியில ஒரு செட்டிங் உண்டு பண்றாங்க. அதாவதுமா, எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, அப்படி ஒரு பேச்சே கிடையாது, எங்களுக்குள்ள ஒரு உறவும் கிடையாதுன்ட்டாரு. அண்ணாமலை சொல்லிட்டாரு. இல்ல அண்ணாமலை இல்ல சொல்றது கேட்டு, அண்ணாமலை சொல்லிட்டாரு காப்பியும் டீயும் ஒரு நாளும் ஒன்னாகாது, அவங்க வந்துதான் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலை கிடையாதுன்ட்டாரு. பவன் கல்யாண் சொல்லிட்டாரு, அவரை நான் சந்தித்து 20 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேல இந்த ஒரு வதந்தி பரவி இல்ல நாங்க ஒத்துக்க மாட்டோம்னா இது எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே. இதுக்கு யார் தான் பதில் சொல்றது? இப்ப நிர்மல் குமார் சொல்றாரு, அந்த கட்சியை சார்ந்து நிர்மல் குமார் சொல்றாரு, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது, இது எங்கிருந்து பரவுதுன்னு தெரியலன்றாரு. நிர்மல் குமார் சொல்றாங்க, செங்கோட்டையன் ஆல்சோ சொல்றாங்க. மக்கள் மத்தியில என்ன இருக்கு? மக்கள் மத்தியில இல்லங்க, சில ஊடகங்கள் மத்தியில, திமுகவினர் மத்தியில, பிஜேபி, ஏடிஎம்கே, விஜய், இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு மெயின் செட்டை மக்களுக்கு கொடுக்குறாங்க. எப்படியும் விஜய் போய் அங்க சேர மாட்டார். அப்போ அடடா இவங்க சேரலையா, அப்போ திமுக தான் ஜெயிக்கும், இந்த கூட்டணி தான் பலமா இருக்குது அப்படின்னு மக்களுடைய இவங்க மூளைக்கு மக்கள் மூளையை ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அப்படி ஒரு மெயின் செட்டை கொண்டு வராங்க. இவங்க ஒன்றும் ஆகல, அப்போ இதுதான் பலமான கூட்டணி, அப்போ இவங்க தான் வெற்றி பெற போறாங்க. இப்படி ஒன்று பண்றாங்க. சரிங்களா? இது பிஜேபியும் ஏடிஎம்கே யோசிக்குது, இவங்க ஏதோ ஒன்று செய்யறாங்க. இப்போ விஜய் சேரலையா, அப்போ இனி எடப்பாடி வரமாட்டாருப்பா, இனி எடப்பாடி அவ்வளவுதான். அப்படி ஒரு செட்டிங் கொண்டு வராங்க. அப்படி ஒரு செட்டிங்கை பரப்பி விடுறாங்க. அது உண்மை கிடையாது. அது உண்மை 100% கிடையாது. இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இவர் முதலமைச்சர் ஆகணும் தான் மக்கள் நேசிக்கிறாங்க. மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறாங்க. ஒரு மாற்றத்துக்கான அரசியலை வேணும்னு நினைக்கிறாங்க. திமுக அதிமுக திமுக போதும், இது போதும், இது மாறணும். 87 புரட்சித் தலைவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அரசியல் களமே மாறி போச்சு. 67 பேரறிஞர் அண்ணா வராரு, 69 வரைக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்குது. என்னைக்கு கருணாநிதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வராரோ அதுல இருந்து 76 கருணாநிதி முதலமைச்சரா இருக்கிற வரை தமிழ்நாடு குட்டி சவரா போச்சு. மீண்டும் புரட்சித் தலைவர் 77 வராரு, 87 வரைக்கும் தமிழ்நாடு சரியா போயினுக்குது. ஆனால் அதற்கு பிறகு தமிழ்நாடு நாசமா போச்சு. புரியுதுங்களா? அதுக்கு மேல நாசமா போச்சு. மீண்டும் அந்த நிலைமை, சீரான ஒரு நிலைமை வரணும். பேய் இல்லைன்னு பிசாசி வேணான்னு பேய். இது என்ன மனநிலை? திமுக வேணான்னு அதிமுக ஓட்டு போடுறீங்க,
இவன் தப்பு பண்றான், இவன் கொள்ளடிக்கிறான், இவன் மக்கள் சொத்தை துண்றான், இவனை தோக்கடிக்கணும், அதிமுக ஓட்டு போடுறீங்க. அவனும் அதே தப்பை பண்றான், ஐயோ இவன் வேணான்னு பழைய திருடன் கட்டி ஆட்சி ஒப்படைக்கிறீங்க. மாத்தி யோசிங்க. இந்த முறை விஜய்க்கு வாய்ப்பு கொடுங்க. விஜய் தவறு செய்தால் அடுத்த முறை விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. அதுக்குன்னு மறுபடியும் இந்த திருடன் கிட்ட வந்துடாதீங்க. 4வது ஒருத்தரை தேர்ந்தெடுங்க. அப்பதான் திருந்துவான், எல்லாம் திருந்துவான். களத்துல திமுகவோ அதிமுகவோ திருந்துவான். டேய், இவங்க 5 வருஷம் நம்மளை தண்டிச்சுட்டு மீண்டும் நம்மளை கூப்பிடல, நிரந்தரமா தண்டிக்கிறாங்க. விஜய்க்கு அழுத்தமே இருந்தாலும் அவர் என்டிஏக்குள்ளேயே போறாருன்னு வச்சுப்போம். ஏன்னா 45 தொகுதிகள் அப்புறம் 90 தொகுதிகள் அப்படின்னு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும்போது இன்கேஸ் அவர் அங்கேயே போயிட்டாருனா கூட அதோட அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுதானே போகும். ஏன்னா என்டிஏவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியாது அப்படிங்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் அந்த கருத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ டிஎம்கே வந்து டேம் ஷுவரா வின் பண்ணிரும் அப்படிங்கிற சுச்சுவேஷனா தானே அது மாறிடும். நிச்சயமா அப்படி நடக்காது. விஜய் அந்த மாதிரி போக மாட்டாரு. நீங்க மீண்டும் அதாவது வந்து அப்படி போனா இவருடைய அரசியல் எதிர்கால சூன்யமாடும், அதெல்லாம் கிடையாது. நம்ம அதை யோசிக்கவே வேண்டாம். இவர் பெரியாரின் பேரன். ஒரு நாளும் பிஜேபி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள் விஜய் அனுமதிக்க மாட்டார். அவங்க கால் ஊன்றதுக்கு இவர் விட மாட்டார். அவங்க கால் ஊன விட்டவங்க 98ல புரட்சி தலைவர் அம்மா. பிஜேபின்னு ஒரு கட்சியே இல்லாதப்போ அவங்கள முதல்ல கால் ஊன வச்சது புரட்சி தலைவர் அம்மா 98 நாடாளுமன்ற தேர்தல். பண்டாரம் பரதேசிகளோடு ஜெயலலிதா கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னு கருணாநிதி பேசினாரு. அந்த அம்மா வெளியே வந்த உடனே 99ல அவங்களோட கூட்டணி வச்சது கருணாநிதி. தாமரை, கருணாநிதியின் கலைஞரின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை. தாமரைக்கு வாக்களியுங்கள், தமிழ்நாடு புற சந்து பொந்தெல்லாம் ஓட்டு கேட்டவன் திமுக காரன். ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம். இந்த இயக்கத்தை மக்கள் தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. திமுக தொண்டர்கள் இது மக்கள்கிட்ட கொண்டு போங்க, இது திராவிட இயக்கம் போல ஒரு சமூக இயக்கம், சமூக நீதிக்கான இயக்கம் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு முரசொலியில கட்டுரை எழுதினவர் கலைஞர். ஆக பிஜேபி ஆதரிச்சது, பிஜேபி கால் ஊன அனுமதிச்சது திமுக தான் அனுமதிச்சது. அந்த பிஜேபி ஆதரித்து அந்த பிஜேபி கூட்டணியில நின்னவர் தான் திருமாவளவன். அந்த பிஜேபி கூட்டணி நின்று எம்எல்ஏ ஆனவர் தான் திருமாவளவன். அந்த பிஜேபி ஆதரிச்சு போய் மகாராஷ்டிரால பேசினவர் தான் சீமான். இவங்கெல்லாம் தான் பிஜேபி ஆதரிச்சு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தான் பிஜேபியோட கை கோர்த்திருக்கிறாங்க. விஜய் என்ன பண்ணாரு? பிஜேபி கால ஊன வச்சது திமுகவும் அதிமுகவும் தானே. விஜய் என்ன செய்தாரு? ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றத்துக்கான அரசியல் வேணும். நாங்கள் சொல்றோம். இப்ப தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் களத்தை நோக்கி விஜய் பயணிக்கிறாரு. இந்தியாவின் தலைநகரில் புறப்பட்ட அவருடைய பயணம் நேற்று திறந்த காரில் நின்று சிரித்த முகத்தோட தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் இருக்கிற செஞ்சாஜி கோட்டையில் வந்து முடியணும்னு ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுறான். இது வெற்றி பெறணும்னு நினைக்கிறான். இதுல என்ன தப்பு? வெளியில வரும்போது சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் ஆமா, அது சிரிக்கிறதும் அது உங்களோட எப்பா எல்லாம் இது எப்படி வந்து அதை எப்படி எடுத்துக்கிறது? அழுத்தம் வந்து இருந்தாலும் நான் சமாளிச்சுட்டு அவரு பயப்படலங்க. நீ இன்னைக்கெல்லாம் உட்கார்ந்து பேசலாம், சரி, நீ நினைப்பது நிறைவேறாது. மூத்த பத்திரிகையாளர்கள் கூட வந்து பேட்டிகள் கொடுக்கும்போது சொல்றாங்க, விஜய் வந்து கூட்டணிக்கு போயே ஆகணும், போகலன்னா வந்து டிஎம்கேவும் சரி பிஜேபியும் சரி 2 சைடும் அடி வாங்குவாரு, நசுக்கிடுவாங்க. அவங்க அடிப்பாங்க. ஏங்க, இதெல்லாம் தெரியாதியா? இப்பேற்பட்ட ஒரு உச்ச மனிதர், ஒரு உச்ச நடிகர், சாதாரணமா இருக்கிறவன்லாம் இவ்வளவு பேசுறாங்கன்னா, ஒரு உச்ச நடிகர் ஒரு ஆண்டுக்கு 600 கோடி சம்பாதிக்கிற ஒரு உச்ச நடிகர், ஒரு படம் 2 படத்துக்கு மேல எவனும் சினிமா உலகத்துல நிக்க முடியல. 30 ஆண்டுகளுக்கு மேல திரை உலகத்தை தமிழ் திரை உலகத்தை தன் பாக்கெட்ல தூக்கி வைத்திருக்கிற ஒரு உச்ச நடிகர், இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற, அதிகமாக வரி கட்டுகிற, ஷாருக்கானுக்கு பிறகு வரி கட்டுகிற ஒரு உச்ச நடிகர் விஜய். அப்பேற்பட்டால் இதெல்லாம் சிந்திக்க மாட்டாரா? நமக்கு இருக்கிற அறிவு, நமக்கு இருக்கிற மூளை விஜய்க்கு இருக்காதா? இவன் அடிப்பான், இது எங்கெங்க போய் முடியும், இது எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும், இதனுடைய பின்விளைவுகள் என்ன, அவர்கிட்ட எப்பேற்பட்ட டீம் எல்லாம் இருக்கும், எப்பேற்பட்ட டீம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கும். இதையெல்லாம் யோசிக்காம ஒரு நாளும் விஜய் முடிவெடுக்க மாட்டார். இவன் அழுத்தம் கொடுப்பாங்க தான், திமுக தொல்லை கொடுக்கும் தான். என்ன செஞ்சிட முடியும் விஜய? என்ன செய்ய முடியும்? ஏதாவது விஜயை தொட்டுப்பார், கைது பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணி பாரு. நீங்க செஞ்சு பாருங்களேன், இந்தியாவின் வரைபடத்தில் இருக்கிற தமிழ்நாடு வரைபடம் நீங்க செஞ்சு பாருங்களேன். ஜல்லிக்கட்டுக்கு கூட அப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு சந்திச்சிருக்காது. அப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு சந்திக்கும். சிறைகள், எந்த சிறைச்சாலையும் இடம் இருக்காது. விஜய் அரெஸ்ட் பண்ணா நீ தொட்டு பாரு விஜய, நீ தொட்டு பாரு. அவர் தான் சொன்னாரு கரூர் சம்பவத்துல, ஏன் என் கட்சிக்காரங்களுக்கு தொல்லை கொடுக்குறீங்க, நான் வீட்டுல தானே உட்காந்துக்கிறேன், வாங்க, ஐ ஆம் வெயிட்டிங்னாரு. போக வேண்டியது தானே? பயம். விஜய பார்த்தா பயம். காங்கிரஸுக்கு 25 சீட்டு கூட தகுதி இல்லைன்னு சொன்ன காங்கிரஸ் கட்சிக்கு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா போட்டு 28 சீட்டும் போனஸா ஒரு எம்பியும் ஏன் கொடுத்தாரு ஸ்டாலின்? விஜய பார்த்து பயம். தேமுதிக ஒரு மேல்சபை எம்பி ஏன் கொடுத்தாரு ஸ்டாலின்? விஜய பார்த்து பயம்.
போன பொங்கலுக்கு 100 ரூபாய் கூட கொடுக்காத ஸ்டாலின் இந்த பொங்கலுக்கு 3000 கொடுத்தாரு. ஏன்? விஜய பயந்தாவது பார்த்து ஒரு பெரிய கூட்டணியை அவர் கட்டமைச்சிட்டாரு. அது கூட்டணியா? அங்க யார் இருக்கிறது? ஏமா அங்க யார் இருக்கிறது? கௌரவர்கள் கூட 100 பேர் இருந்தாங்க. கௌரவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் தான். வெற்றி பெற்றது யார்? கௌரவர்களை ஜெயிச்சாங்க. எண்ணிக்கை வச்சு முடிவு பண்ணாதீங்க. மக்கள் செல்வாக்குங்கிற மகத்தான செல்வாக்கு விஜய்க்கு பின்னால் இருக்கிறது. அங்க யார் இருக்கிறது? கம்யூனிஸ்டுக்கெல்லாம் பெரிய ஓட்டு இருக்குதா? முதல்ல காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ஓட்டு? எனக்கு ஒன்றும் புரியல. வேற யாரு? கம்யூனிஸ்ட் காங்கிரஸை தவிர சொல்ற மாதிரி அங்க யார் இருக்கிறது? கம்யூனிஸ்ட் ரத்த கண்ணீர் வடிக்கிறான். போன முறை எங்களுக்கு 6 கொடுத்தீங்க. காங்கிரஸ் எந்த கூட்டணியில இருக்குதோ அந்த கூட்டணிக்கு தான் வந்து சிறுபான்மையினர்கள் ஆதரவு இருக்கும். அந்த கூட்டணிக்கு தான் சிறுபான்மையினர்கள் ஓட்டு முழுக்க போகும். இந்த முறை சிறுபான்மை ஓட்டு, இந்த முறை சிறுபான்மை மக்களின் ஓட்டு விஜய்க்கு திரும்பும். காங்கிரஸ் கட்சி இந்த தேசத்தை ஆளுகிற பொழுதுதான் பாபர் மசூதி இடிச்சாங்க. இது எந்த சிறுபான்மைக்கு தெரியாதா? பாபர் மசூதி இடிக்க விட்டது யாருன்னு நரசிம்மராவ் தானே வேடிக்கை பார்த்தாரு. கூட கூட்டணி போகணும்னு விஜய் கூட விரும்பினார்ல. அவரு விரும்பினார்ல. கிரீஸ்வரங்கர் சொல்றார். பிரவீன் சக்கர் தாவேக்கால இருந்தோ விஜய் தரப்புல இருந்தோ அதிகாரப்பூர்வமா ஒரு செய்தி வந்ததா? மைனாரிட்டி மக்கள் விஜய பார்க்கணுமா காங்கிரஸை பார்க்கணுமா? விஜய் தான் பார்ப்பாங்க. வேற யாரோட போவாங்க? திமுக இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே காங்கிரஸை கட்டி பிஜேபியோட போயிடும். இந்த தேர்தல் வரையில தான் காங்கிரஸோட இருக்கும். அவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட் கார்னர் ஆயிட்டாங்க. முதல்ல கருப்பு கொடி கருப்பு பலன்லாம் பறக்க விட்டாங்க. இப்ப வெள்ளை கொடியை பிடிச்சின்னு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க மோடியை வரவேற்க. அவங்க எப்பவோ கொஞ்சம் சமாதானம். அவங்க மேல நிறைய வழக்குகள் இருக்குது. இதுவரையில ஏன் நேருவை கைது செய்யல? நேருவை ஏன் கைது செய்யல? நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அவர் மேல எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் இன்னும் போடாத வச்சுருந்து இன்னும் சிபிஐ வேடிக்கை பார்க்குது. ஒரு வருமான வரித்துறையும் இன்னும் வேடிக்கை பார்க்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணீங்களே. தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதாவை கைது பண்ணீங்களே. ஏன் மத்திய அரசு நேரடியாக இறங்கி வந்து நேரு அரெஸ்ட் பண்ணல? எது தடுக்குது உங்களை? ஏன் பண்ணல? அவங்களோட ஒரு ரகசிய உறவு. 23 அமைச்சர்கள் மீது வழக்கு சிறைக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க எல்லாரும். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவும் பிஜேபியும் கை கோக்க போகுது. இதுதான் நிலவரம். இல்லைன்னா அவங்க தப்பிக்க முடியாது. அத்தனை வழக்குகள் இருக்குது. அவங்களுக்கு என்ன புதுசா இது? அவங்க என்ன பிஜேபியோட கூட்டணியே வச்சது இல்லையா? 99 இருந்து 2004 வரையில பிஜேபி கூட்டணியில் திமுக இருந்ததா இல்லையா? குஜராத் கலவரம் நடைபெறுகிற போது பிஜேபியோடு திமுக உறவு வைத்திருந்ததா இல்லையா? இதைத்தானே கேட்கிறோம். பாபர் மசூதி இடித்த பிஜேபியோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? இதைத்தானே பேசுறோம். இதெல்லாம் அவங்க தானே செஞ்சாங்க. அவங்க தான் பெரிய தேவதூதர்களா?